டைம் டிராவலர் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் சிக்கிய அமைச்சரும் அவரின் மகளும். பொதுஜன பெரமுனவுக்குள் ஏற்பட்டுள்ள முறுகல் நிலை. மகனால் தாய்க்கு நேர்ந்த கொடூரம், நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. யாழ்ப்பாணத்தில் பெரும் துயரச் சம்பவம், பரிதாபகரமாக மரணமடைந்த சிறுவன். மனித கடத்தலில் ஈடுபடுகின்றவர்கள் குறித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல். இந்தியாவில் 4 மாநிலங்களில் சட்டசபை தேர்தல். பாரதிய ஜனதா கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி கடும் போட்டி. இனி ஒரு விதி செய்வோம், சூர்யா கண்டனம். கள்ளச்சாராய விவகாரம், மரணமடைந்தோர் எண்ணிக்கை உயர்வு. குரானை அவமதித்ததாக கூறி படுகொலை. பாகிஸ்தானில் பதற்றம், 27 பேர் கைது. தாக்குதலுக்குள்ளான செஞ்சிலுவ சங்கத்தின் காசா அலுவலகம், 22 பேர் மரணம். ஐரோப்பிய ஒன்றியம் கண்டனம். தொடர்வென விரிவான செய்திகள். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் ராஜாங்க அமைச்சர் மற்றும் அவரின் மகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான பொருட்களை கொண்டு வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் அதனை நிரூபிக்கும் வகையில் எந்த ஆதாரமும் அவர்களது பயண பொதிகளில் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவிலிருந்து தனது மகளுடன் இலங்கை வந்த அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவரே இந்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்துள்ளார். திரைசேரி அதிகாரி ஒருவரினால் வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உரிய தகவல் இல்லாமல் சோதனை செய்வதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக குற்றமும் சுமத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை சுயேட்சையான ஜனாதிபதி வேட்பாளராக ஆதரிக்கும் சில குழுக்களின் நடவடிக்கை பொதுஜன பெரமுனவுக்குள் முரண்பாடுகளை தோற்றுவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான புதிய கூட்டணியின் நிமல் லான்சா மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு பிரிவு செயலாளர் துமிந்த திசாநாயக்க ஆகியோர் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடக கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சாக்களிடமிருந்து விலகிச் செல்ல வேண்டும் என்று முன்மொழிந்திருந்தனர். இதனையடுத்தே இந்த முரண்பாடு தீவிரமாக இருப்பதுடன் அவர்கள் இருவரும் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தில் பொதுஜன பெரமுன கட்சி விலகி இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தனர். இந்த கூட்டத்துக்கு பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச பங்கேற்கவில்லை. எனினும் முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்துக்கு பசில் ராஜபக்ச சென்றிருந்தார். இதன்போது அவர் லான்சா மற்றும் துமிந்த திசாநாயக்க ஆகியோரின் கோரிக்கை தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். தம்மை ஒரு தரம் வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் தமக்கு 100 தரம் வேண்டாம் என்று பசில் இதன்போது ரணிலிடம் தெரிவித்தார். அத்துடன் பொதுஜன பெரமுனவால் உங்களுக்கு ஆதரவு வழங்க முடியும், எனினும் அவர்களை நாசகார அரசியலில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லுங்கள் என பசில் ராஜபக்ச ரணிலிடம் கோரிக்கையும் விடுத்துள்ளார். இந்த நிலையில் நிலைமையை சரி செய்வதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்வதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. தனது தாயை கல்லால் தாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கந்தேகெதிர சாரணியா தோட்டம் தங்கமலை பிரிவைச் சேர்ந்த 62 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த தாக்குதலில் காயமடைந்த பெண் கந்தேகெதிர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணமடைந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மரணமடைந்த பெண்ணின் மகனான 44 வயதுடைய சந்தேக நபர் பதுளை நீதிவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டுள்ளார். இதனையடுத்து எதிர்வரும் ஜூலை 4ஆம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் குடல் அலர்ஜி நோயினால் சிறுவன் ஒருவர் மரணமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் அச்சுவேலி மீட்பு பகுதியை சேர்ந்த கபிலன் ஹபிசன் என்கின்ற சிறுவனே மரணமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, குறித்த சிறுவனுக்கு வாந்தி ஏற்பட்டிருக்கிறது.
இதையடுத்து சிறுவன் அச்சுவேலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அதிகாலை 4 மணியளவில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது வழியிலேயே மரணமடைந்து விட்டார். பிரேத பரிசோதனையில் குடல் அலர்ஜி நோயினால் குறித்த மரணம் சம்பவித்திருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள புதிய குடிவரவு சட்டமூலத்தின் கீழ் மனித கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றம் நிரூபிக்கப்பட்ட எந்த ஒருவருக்கும் 5 முதல் 10 வருடங்கள் வரையிலான சிறை தண்டனையும் 2 மில்லியன் ரூபாய் வரையிலான அபராதமும் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வர்த்தமானியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு மற்றும் இலங்கைக்கு வெளியே ஆட்களை கடத்துகின்றவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை இந்த சட்டம் பரிந்துரைக்கிறது. நீதி அல்லது பொருள் ஆதாயத்திற்காக இலங்கையர் அல்லாதவர்களை இலங்கைக்கு கடத்துகின்றவர்கள் சட்டவிரோதமாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட எந்த ஒருவரையும் தெரிந்தே அடைக்கலம் கொடுத்தல், மறைத்து வைத்திருத்தல் மற்றும் வேலைக்கு அமர்த்துகின்றவர்களுக்கும் இந்த தண்டனை பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கடத்தப்படுவோரை தவறாக பயன்படுத்துகின்றவர்களுக்கும் 5 முதல் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் மற்றும் 1.5 மில்லியன் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படலாம். எவ்வாறாக இருப்பினும் குழந்தைகள் தொடர்பான குற்றம் இழைக்கப்பட்டிருந்தால் குற்றவாளிகளுக்கு 8 முதல் 20 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் 2 மில்லியன் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் 4 மாநிலங்களில் சட்டசபை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தலைமை தேர்தல் ஆணையகம் ஆரம்பித்துள்ளது. இந்திய மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று 3வது முறையாகவும் நரேந்திர மோடி பாரத பிரதமரானதை தொடர்ந்து மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் ஆகிய 4 மாநிலங்களுக்கு சட்டசபை தேர்தல் இடம்பெற இருக்கிறது. அக்டோபர் மாதம் முதல் தேர்தல் நடைபெறும் என இந்திய ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி சவாலாக இருந்தது. இந்த நிலையில் இடம்பெறவுள்ள 4 மாநில சட்டசபை தேர்தலிலும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி கடும் போட்டியாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஹரியானா சட்டசபையின் பதவிக்காலம் நவம்பர் மாதம் 3ஆம் நாளும், மகாராஷ்டிராவில் நவம்பர் மாதம் 26ஆம் நாளும், ஜார்க்கண்டில் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 5ஆம் நாளும் சட்டசபை தேர்தல் இடம்பெற இருக்கிறது. இந்த 3 மாநிலங்களிலும் தேர்தல் தொடர்பான ஆயத்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அடுத்த மாதம் 1ஆம் நாள் வாக்காளர் பட்டியல் புதுப்பிக்கப்பட இருப்பதுடன் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்த்தல் திருத்த பணிகள் எதிர்வரும் 25ஆம் நாள் ஆரம்பமாகும். வாக்காளர் இறுதிப் பட்டியல் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் நாள் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்து மரணமடைந்தோர் எண்ணிக்கை 52ஆக உயர்வடைந்திருக்கிறது. மேலும் 87 பேர் வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் இந்திய அரசாங்கம் உட்பட அரசியல் கட்சிகளும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே ஆட்சி நிர்வாகத்துக்கு நடிகர் சூர்யா கடும் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார். அரசியல் கட்சிகளும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டால் மட்டுமே இனி எதிர்காலத்தில் இதுபோன்ற அவல மரணங்களை தடுக்க முடியும் என்றும் சூர்யா அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். பாகிஸ்தானின் இஸ்வாட் பகுதியில் அல் குரானை அவமதித்ததாக கூறி நபர் ஒருவர் எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆட்டியுள்ள நிலையில் 27 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இருந்து 340 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலமான இஸ்வாட் மாவட்டத்தில் உள்ள மேத்யன் என்கின்ற ஊரில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. பஞ்சாப் மாகாணம் சியால்கோட் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் பாகிஸ்தானுக்கு சுற்றுலா மேற்கொண்டுள்ளார். பின்னர் ஹைபர் பாக்கந்துன்வர மாகாணம் இஸ்வாத் மாவட்டத்தில் உள்ள மெத்யான் தாலுகாவில் இஸ்லாமியர்களின் புனித நூலான குரானின் பக்கங்களை எரித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதன் பின்னர் குறித்த நபர் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் இருந்தபோது தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டனர். போலீஸ் நிலையத்துக்கு தீ வைத்ததுடன் காவலில் இருந்த சந்தேக நபரையும் வெளியே இழுத்து வந்து
உயிரோடு எரித்து கொலை செய்துள்ளனர். இதன் பின்னர் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியதுடன் கூடுதல் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் பாகிஸ்தான் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச செஞ்சிலுவ சங்கத்தின் காசா அலுவலகம் எறிகணை தாக்குதலால் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் அலுவலக வளாகத்தை சூழ தஞ்சமடைந்திருந்த 22 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக சர்வதேச செஞ்சிலுவ சங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் மனிதாபிமான வசதிகளுக்கு பாதிப்பு ஏற்படாதிருக்க அனைத்து தரப்பினரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய கடப்பாடு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே செஞ்சிலுவ சங்கத்துக்கு எதிராக நேரடி தாக்குதல்கள் எதுவும் நடத்தப்படவில்லை என இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிவித்திருக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பில் விரைவாக ஆய்வு செய்யப்பட்டிருப்பதுடன் விவரங்கள் கண்டறியப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் குறித்த தாக்குதலுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் கண்டனம் தெரிவித்திருப்பதுடன் சுதந்திரமான விசாரணைக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது. அத்துடன் தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் போரெல் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் நாள் இஸ்ரேல் மீதான தாக்குதலை தொடர்ந்து இதுவரை காசாவில் 37,550க்கும் அதிகமானவர்கள் மரணமடைந்திருப்பதாக ஹமாஸ் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. இந்த புள்ளி விவரங்களில் பொதுமக்கள் மற்றும் படையினர் குறித்து உரிய தகவல்கள் வெளியிடப்படாத போதிலும் கடந்த ஏப்ரல் மாதம் வரை மரணமடைந்தவர்களில் 14,680 சிறுவர்கள், பெண்கள் மற்றும் முதியோர்கள் உள்ளடங்குவதாக, அந்த வகையிலே அவர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. இத்துடன் டைம் டிராவலர் செய்திகள் நிறைவடைகின்றன.